அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். தமிழக சட்டப்பேரவையில் வியாழக்கிழமை நடைபெற்ற ஆளுநர் உரை மீதான விவாதத்தின் போது பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் புகார் அளிக்கப்பட்டு பல நாட்கள் கழித்தே முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறினார். இதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு தெரிவித்ததால் நீண்ட விவாதம் நடைபெற்றது. பொள்ளாச்சி சம்பவத்தில் 24 மணி நேரத்தில் வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தார். இதற்கு மறுப்பு தெரிவித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் புகார் அளித்து 12 நாட்களுக்கு பிறகே எஃப்ஐஆர் பதியப்பட்டதாக பேசியிருந்தார். இதனால் சபாநாயகர் அப்பாவு இருதரப்பும் ஆதாரங்களை சமர்ப்பிக்குமாறு தெரிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக சனிக்கிழமை அந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை இருதரப்பும் சபாநாயகரிடம் சமர்ப்பித்த நிலையில் அதற்குரிய தீர்ப்பை சபாநாயகர் வழங்கினார். இருதரப்பினரும் அளித்த ஆதாரங்களை ஆய்வு செய்த சபாநாயகர் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக பேரவையில் முதலமைச்சர் கூறிய அனைத்தும் உண்மை என தெரிய வந்திருப்பதாக கூறினார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் தங்களிடம் இருந்த அந்த ஆவணங்களை என்னுடைய கவனத்திற்கு தந்தார்கள். அதுபோல் எதிர்க்கட்சி சார்பாகவும் காலை 9:23 மணிக்கு 9 மணி என்பது 9:23 மணிக்கு கொண்டு வந்து தந்தார்கள். அங்கே பேசி முடிவெடுக்கப்பட்டு இத்தோடு இதை ஒவ்வொரு இரண்டையும் ஆய்வு செய்ததில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் சொன்ன உண்மைகள் அப்படியே இருந்தது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் தாமதமாகத்தான் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதாக முதலமைச்சர் கூறியது உண்மை என்ற அவர் எஸ்பி, டிஎஸ்பி என புகார்கள் மாறி கடைசியில் காவல் நிலையத்திற்கு சென்ற பிறகே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதாக தீர்ப்பளித்தார். புகார் மனு கொடுக்கின்றார். அந்த புகார் மனுவை டிஎஸ்பி பாருங்கன்னு சொல்றாங்க. அவர் 19ஆம் தேதியிலிருந்து டிஎஸ்பி 22ஆம் தேதி தான் பார்க்க முடியுது. அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க பொள்ளாச்சி ஈஸ்டுக்கு. அதுக்கப்புறம் தான் 24ஆம் தேதி அந்த பெண்ணிடம், பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் ஒரு கையெழுத்தை வாங்கி ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்கு. அதான் உண்மையை தவிர அதுல வேற எந்த இதுவும் இல்லை. அதனைத் தொடர்ந்து சபாநாயகர் பேச்சுக்கு சட்டசபையில் அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து பல்வேறு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு சட்டப்பேரவை ஒத்திவைக்கப்பட்டது. பேரவை மீண்டும் கூடுநாள் குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழிகிறேன். மாண்புமிகு பேரவை முன்னர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. பேரவை மீண்டும் கூடும் நாள் குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுகிறது. வணக்கம். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.